இதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பள்ளி கல்வித்துறையில் முக்கிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா காலகட்டம் என்பதன் காரணமாக பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகளானது நடத்தப்பட்டு வந்தது. 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சமீபத்தில் அவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் துவங்கப்பட்டு பள்ளிகளுக்கு நேரடியாக மாணவர்கள் பயிலலாம் என்ற அடிப்படையில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் 9, 10, 11 ஆகிய பள்ளி மாணவர்களுக்கு அந்த அரசு பொதுத் தேர்வு என்பது கிடையாது என்றும் அவர்கள் நேரடியாக தேர்ச்சி பெற்று அனைவரும் முழுமையாக தேர்ச்சி பெற்றுவதற்கான அந்த அறிவிப்பையும் முதலமைச்சர் தற்போது பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுக்கான அந்த மதிப்பெண் பட்டியலையும் அதற்கான கணக்கீடு முறையையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அனைத்து மாணவர்களும் அவர்கள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த தேர்ச்சி விகிதமானது வழங்கப்படும் என்றும் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து தற்போது முதலமைச்சர் அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற 2 முக்கிய அறிவிப்புகளை சற்று முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரவை விதி 110 கீழ் அந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். Download Moj.